கேட் திறந்தே இருந்தது, அதனால்தான் தான் சென்றதாக பள்ளி வேன் ஓட்டுநர் தெரிவிக்க, அந்த பகுதியில் விபத்து நடந்தபோது இருந்த அண்ணாதுரையும் அதே கருத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ரயில்வே துறையின் ஒவ்வொரு உயரதிகாரிகளாக தெற்கு ரயில்வேயின் உயரதிகாரிகள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இந்த செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, இங்க வேன் ஓட்டுநர் சொல்லக்கூடிய தகவல், அந்த விபத்து நடந்த போது காப்பாற்ற சென்ற அண்ணாதுரை சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே கேட் திறந்துதான் இருந்ததுன்னு சொல்றாங்க. பள்ளி மாணவர் விஸ்வேஷ் என்ன சொல்றாரு? நிச்சயமாக இந்த விபத்து நடந்திருக்கும் போது ரயில்வே கேட்டு திறந்துதான் இருந்தது என்று பொதுமக்களும் இந்த பகுதி கிராம மக்களும் தெரிவிக்கிறார்கள். அதே கோரிக்கையே அதே முறையே தான் டிரைவரும் சம்பவத்தை நேரில் பார்த்து மீட்பு பணியில் ஈடுபட்ட அப்பகுதி கிராமத்தை சேர்ந்த அண்ணாதுரையும் சொல்லுகிறார். கேட்டு திறந்திருந்தது, அதனால தான் நாங்கள் சென்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அப்படி பார்க்கும்போது கேட்டு மூடப்பட்டது, டிரைவர் திறக்க சொன்னாதான் நான் திறந்தேன் என்று கேட் கீப்பர் சொல்வது தவறு, பொய் என்று தற்போது தெரிய வருகிறது. எதற்காக அவர் பொய் சொல்கிறார், ஏன் அப்படி நடந்து கொள்கிறார் என்பது குறித்து கடலூர் போலீசார் கேட் கீப்பரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். பள்ளி மாணவர்களும் அதுதான் சொல்கிறார்கள். கேட்டு திறந்திருந்ததால் தான் நாங்கள் போனோம், கேட்டு மூடவில்லை, மூடியிருந்தால் நாங்கள் இருந்திருப்போம், நாங்கள் மூடிய கேட்டை திறக்க சொல்லவில்லை என்றும் அவர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். எல்லோருமே ஒரே மாதிரியான கருத்து தெரிவிக்கும் நிலையில் கேட் கீப்பர் மட்டும் நான் மூடியிருந்தேன், டிரைவர் தான் திறக்கு சேவா சொல்வது என்பது அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய பணியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ தனது தவறிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பொய் சொல்கிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதி ஆகிவிட்டது. அது உண்மையா பொய்யா என்பதும் போலீசாரினுடைய விசாரணையில் தெரிந்துவிடும். இப்படி இருக்கும்போது அவரிடம் விசாரணை நடத்திவிட்டு கேட்டு பூட்டி இருந்தது, டிரைவர் தான் திறக்க சொன்னார் என்று ரயில்வே மேலாளர் அன்பழகன் கூறியதும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்தி என்ன உண்மை சம்பவம் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. தற்போது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் சென்னையில் இருந்து ரயில்வே துறை மேல் அதிகாரிகள் புறப்பட்டு தற்போது கடலூர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் சம்பவம் நடந்த விபத்து நடந்த பகுதியும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் என்ன கருத்து கூறுகிறார்கள் என்பது பொறுத்து அவர் சொல்லும் கருத்தும், அதாவது சென்னை அதிகாரி கூறும் கருத்தும் திருச்சி ரயில்வே மேலாளர் அன்பழகன் கூறும் கருத்து ஒத்து போகுதா இல்லையா, மாறுபடுகிறதா என்பதா இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். ரயில்வே கோட்ட மேலாளர் சொல்லும் பொழுது 7:10க்கு ரயில் வருவதை தெரிஞ்சுட்டு 7:06க்கு கேட் கீப்பர் மூடி இருக்காரு, ரயில் வருவதற்குள் கடந்து விடுகிறோம் அப்படின்னு இருசக்கர வாகன ஓட்டிகள் அழுத்தம் கொடுத்ததால தான் கேட்டை திறந்தாரு அப்படின்னு சொல்றாரு. 7:10க்கு ரயில் வருதுன்னா 7:06க்கு 4 நிமிஷம் மிச்சம் இருக்கும்போது ரயில் கேட்டை திறந்து விட முடியுமா? அப்படி 2 இருசக்கர வாகனம் பாஸ் ஆயிருந்தால் கூட ஏன் கேட்டை மூடல அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா வருது. இது திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் சொன்னதிலிருந்து நமக்கு வரக்கூடிய கேள்வியா இருக்குது. அப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? 3 minutes 4 minutes கேப்புக்கெல்லாம் கேட்டை திறப்பாங்களா? அப்படி திறக்க முடியாது, திறக்கவும் கூடாது, அது சட்டப்படி தவறு அப்படின்னு ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். நான் மூடிவிட்டேன், என்னை திறக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி யாருமே வற்புறுத்தவில்லை. 2 இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களும் அப்படி யாருமே இங்க செல்லவும் இல்லை, யாரும் திறக்க சொல்லவும் இல்லை. 6 மணியிலிருந்து, அதாவது காலை 6 மணியிலிருந்து இந்த ரயில்வே கேட்டு திறந்துதான் இருந்தது, மூடவே இல்லை அப்படின்று இங்க பார்த்த கிராம மக்கள் சொல்கிறார்கள். பூட்டி இருந்தா தானே நாங்க திறக்க சொல்லுவோம், பூட்டவே இல்லையே, திறந்து தானே இருக்குது, அவர் ஏன் பொய் சொல்லணும், பொய் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, அவருக்கு தான் பொய் சொல்றாரு, அவருடைய வேலையை தக்காச்சு வச்சுக்கணும், அவங்க வேலை பாதிப்பு வரக்கூடாதுன்னு அவர் தான் பொய் சொல்றாரு, கேட்டு பூட்டவே இல்லை, 6 மணிலிருந்து திறந்து தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 6 மணிலிருந்து இந்த பகுதியை கடந்து சென்ற ட்ரெயின்கள் என்னென்ன, அவைகள் செல்லும் போது இது திறந்து இருந்ததா இல்லைன்னா பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதா என்பது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுகிறது. எனவே நான் திறந்துதான் மூடிவிட்டு தான் இருந்தே, திறக்க சொல்லுங்கள் என்று சொல்வது கேட் கீப்பரினுடைய நம்ப தகுந்தமான வாக்குமூலமும் கிடையாது, அவருடைய பேச்சும் கிடையாது, அது முற்றிலும் தவறு. இருசக்கர வாகனத்தில் யாரும் செல்லவில்லை, அவர்கள் சொல்லவும் இல்லை என்று சொல்கிறார்கள். பாதிக்கப்பட்ட, அதாவது பள்ளி வாகன டிரைவரும் உயிரை பாதுகாக்க முயன்ற அண்ணாதுரையும்
பள்ளி மாணவனும் அதே கோரிக்கை தான் முன்வைக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது கேட்டு மூடவே இல்லை, தொடர்ந்துதான் இருக்கிறது. இதில் உண்மைத்தன்மை குறித்து ரயில்வே துறையும் காவல்துறையும் விளக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.